வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. உலகநாயகன் கமலஹாசனுடைய நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம். பார்ட் டூ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் வரும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்பு வந்த உடனே, அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாரும் ஒரு பட்டை கிளப்புற படமாக இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஷங்கர் அப்படி பிரித்து மேய்ஞ்சிருப்பார். கமலஹாசனும் வேற வெரைட்டியாக நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னோம், எதிர்பார்த்தோம், காத்திருந்தோம். ரொம்ப 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 ஸ்பெஷலான படமாக அந்த படம் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல விபத்துக்கள், பல உயிரிழப்புகள், அதில் நடித்த பல பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி எல்லா ஏகப்பட்ட சோகங்களை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி? ஏன்னா இந்தியன் அப்படின்னு சொன்னாலே லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக இந்தியன் தாத்தா வருவாரு. அவர் சொந்த மகனே தப்பு பண்ணியிருந்தாலும், லஞ்சம் வாங்கியிருந்தாலும் சொந்த மகனே போட்டு தள்ளிடுவாருன்ற மாதிரி ஒரு பெரிய பேரோடு முதல் பாகத்தில் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தான் இந்த இந்தியன் 2ஓட ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. இந்தியன் 2 இப்போ இந்தியன் 2 கதை என்ன சொல்லுது அப்படின்னா, வழக்கம் போல அவருடைய அந்த லஞ்ச லாவண்யம் தான். அதாவது என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இந்தியன்ல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற பல மாநிலங்களில் நடந்த பிரச்சனையெல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்து அதை இந்தியன் தாத்தா என்ன பண்றாரு, அதை எப்படி அதை தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. அவருடைய முயற்சி வெற்றி பெற்றுச்சா இல்லையா, இதற்கு யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, இல்லை அவருக்கு ஆப்போஸ் பண்ற ஆட்கள் யாரு, யார் யார் என்னென்ன விஷயங்கள் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்றத தனித்தனியா சின்ன சின்ன நரேஷனா சொல்லியிருக்காரு இயக்குனர் ஷங்கர். ஆனா பல இடங்கள்ல இந்த கதை நமக்கு கரெக்ட் தான், இந்த படம் இப்ப வந்தது கரெக்ட் அப்படின்னு தோணுனா கூட, ஆனா சில இடங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு கமலஹாசன். நிறைய பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னு ஒரு மாதிரி எரிச்சலும், சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப டயர்டும் ஆயிரும். நம்ம டயர்ட் ஆயிரும் பாக்குற எல்லாருமே. ஆனா படம் பார்த்தீங்கன்னா ஏன் டயர்ட் ஆயிரோம்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போயிட்டே இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும்னா முடியவே இல்லை. செகண்ட் ஹாஃப் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல முடிகிற நேரத்தில் ஒரு பெரிய எந்துவா, பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்கா பார்ட் 3க்கான ஒரு சின்ன லீடையும் கொடுத்து, ஒரு சின்ன ஓப்பனும் கொடுத்து, ஒரு டீசர் மாதிரி ஒரு கட்டையும் கொடுத்து எனர்ஜியாக வெளியே அனுப்புறாங்க. நமக்கு முன்னாடி டயர்டுன்னு சொன்னோம்ல, அந்த டயர்டெல்லாம் மறந்துடுது இந்த 3யோட ட்ரெய்லர் பார்க்கும்போது. படத்தில் ரொம்ப பெக்யூலியரான கேரக்டர் அப்படின்னு எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்த கேரக்டர் 2 கேரக்டர். ஒரு கேரக்டர் சித்தார்த், இன்னொரு கேரக்டர் பாபி சிம்ஹா. எஸ். சூர்யா கேமியோ மாதிரி வந்துட்டு போறார். தேர்ட்ல தான் அவருடைய நிறைய கேரக்டர் இருக்கும் போல, நிறைய விஷயம் இருக்கும். இதுல சும்மா லைட்டா தான் வந்துட்டு போறார். பிரியா பவானி சங்கர். இதுல சித்தார்த் பாத்தீங்கன்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் நடத்துறாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி தான் கதை போகுது. அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு வச்சுங்களேன். சித்தார்த் நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. ஆனா அவர் கேரக்டர் அந்த அளவுக்கு பெரிய விஷயமா மனசுல பதிவேல. ஆனா பாபி சிம்மாவுடைய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் கேமியோன்ற மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா படம் முழுக்க அவர் தான் வந்துட்டு இருக்காரு. போற பக்கம்லாம் வந்துட்டு இருக்காரு. இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறதும் அவர் தான் வர்றாரு. ஆனா அங்கிருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு, நிறைய ட்விஸ்ட்டுங்க. மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா மாட்ட மாட்டார். ஆஹா, இனிமே தப்பிக்கவே முடியாதுன்னு இருக்கும். ஆனா அந்த இடத்துலயும் அவர் கரெக்டா சிக்கிடுறாரு. அவர் பிடிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாபி சிம்ஹா. அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு ஷங்கர். எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக செய்யணும்னு மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ண எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, விழலுக்கு கிடைத்த நீரா போன மாதிரி. ஆனால் பயங்கர பிரம்மாண்டம். இவ்வளவு ஏண்டா செலவு பண்ணாங்க, இவ்வளவு காலம் ஏண்டா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நமக்கு கொஞ்சம் டயர்டு தாங்க. இப்போ இந்த கதையில லஞ்சம் வாங்குற ஆட்கள்ன்றது சாதாரணமாக ஒரு மீன் வெட்டுற, ஒரு மீன் வியாபாரம் பண்ற அந்த அம்மா ஆரம்பிச்சு மிகப்பெரிய சிபிஐ டைரக்டர் வரைக்கும் எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி கோடியா கொள்ளடிக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் எப்படி ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளடிக்கிறார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தரம் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு கமலஹாசன். சில கெட்டப்ஸ் புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. பல விஷயங்கள் இன்னைக்கு சமகாலத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே பட்டவர்த்தனம் போட்டு உடைச்சிருக்காரு. இந்த நாட்டினுடைய மிக மிக முக்கியமான பதவியில் இருக்கிற ஒரு நபருடைய நண்பர்னு நாடு முழுக்க அறியப்பட்ட ஒருத்தரை பத்தியே அவர் இல்லாம அவர் பேருக்கு வேறொரு பேர் வச்சு ஒரு பெரிய கம்பெனியை ஸ்தாபிச்ச மாதிரி சொல்லி வச்ச விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது யாருன்னு படம் பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வங்கிகளில் பல்லாயிரக்கணக்கான கடனை வாங்கிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை ஆட்டை போட்டுட்டு வராக்கடனா அது கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு ஓடி போன சில பேர், சரக்கு கம்பெனிலாம் நடத்தின சில பேரை குறித்ததெல்லாம் இந்த படத்தில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க.
தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா குஜராத்தும் இருக்குங்க. குஜராத்தில் அவங்க காட்டுற விஷயங்கள் யாருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆளும் வர்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டடியா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்ப என்னங்க நீங்க டயர்டா இருக்குன்னு கேக்குறீங்கன்னா நிச்சயமாவே நிறைய விஷயத்த தொற்றுக்காருங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்லும் போது எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபைட் ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாதான் அது கமலஹாசன் படம் வந்து பெருசா பேசப்படும். இப்போ இந்தியன் ஏன் எனக்கு கொண்டாடணும் அப்படின்னா அதுல நிறைய சண்டை காட்சிகள் இருந்து நிறைய வந்து ரியாலிட்டி விஷயங்கள் இருந்தது. அந்த விஷயங்கள்ல இது கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல அங்குன்னு இங்குமா விட்டுருக்காங்க. ஆனா நல்லா உத்து கவனிச்சு பார்த்தா தெரியும் இது பாதி விஷயங்களை சங்கர் தன் கவனத்துல தான் பார்வையில படமாக்கியிருக்கார் போல இருக்கு. மீதி எல்லாம் அவருடைய ஆலோசனையின் பேர்ல ஒரு உதவியாளர்கள் படமாக்கியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல அப்படித்தான் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு சில காட்சிகள்லாம். இதை ஏன்டா எடுத்தாங்க, இதை வெட்டியிருக்கலாம் எல்லாம் தோணுது. கதையினோட நரேஷன்ல பல இடங்கள் தொய்வுக்கும் டயர்டாகிறதுக்கும் இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. மற்றபடி சங்கருடைய பிரம்மாண்டம் எல்லா இடங்கள்லையும் தெரியுதுங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பிரம்மாண்டம். ஆட்களுடைய கிரௌடா இருக்கட்டும், அந்த பாடல் காட்சிகளா இருக்கட்டும், கதற விடுறோம் சாங்ல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்மளால எண்ணவே முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டம் கலர்ஃபுல்லான ஒரு சாங்கை வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேக் இந்தியன்ற ஒரு விஷயம் வரும்போது நாடு முழுக்க பல இடங்கள் பல வெளிநாடுகளில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு பயங்கர பிரைட்டா பியூட்டியான விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இந்த ஒளிப்பதிவாளருடைய வேலை என்னன்னா சங்கர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு 2 மடங்கா உங்களுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும்னு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணியிருந்தாலும் சரக்கு இருக்கணும் இல்லையா? நான் சொல்றது கதை. அதுல ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்காரு. ஆனா அந்த கோட்டையை பார்ட் 3ல சரி பண்ணுவாங்கன்ற நம்புற மாதிரி பீரியடான ஒரு விஷயம் வெயிட் பண்ணது இருக்கு, காத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் நம்மளை ரொம்பவே அது மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் மறுபடியும் ஏற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் கம்பேக் இந்தியன் எல்லாரும் கொண்டாடின விஷயத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் புரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா இந்த படம் வெளியில் வந்திருக்க பெரிய விஷயம். இதில் வந்து வெறும் கமலஹாசன் மட்டும் நம்ம வந்து கவனத்தில் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மனோபாலா இருக்காரு, நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்காரு, நம்ம நிறைய விவேக், நம்ம சின்ன கலைவாணர் விவேக் உடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் மாரிமுத்து இருக்காரு, நம்ம இறந்து போன பல பேர், மனோபாலா இருக்காங்க, ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ இல்லையேன்னு போது மிக மிக வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு நமக்கு. பட் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இசையில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்தியனோட இசை பழைய நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய இசை அங்கங்க நம்ம வந்து திருப்பி இவர் மியூசிக் இங்கே வந்துட்டு போதே அப்படின்னா பழைய இந்தியன் வரும்போதெல்லாம் அந்த மியூசிக் வருது. இப்போ புது இந்தியன் தாத்தா வராரு அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து நம்ம அனிருத்தனுடைய இசை, அனிருத் அந்த பாடலில் வந்து தெரிக்க விட்டுருக்கார தவிர இசை பின்னணி இசை அவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருக்கணும்னு தோணுது. நல்லாவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அந்த உழைப்புக்கு இந்தியன் 2 வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் இந்தியன் 3ன்னு ஒன்று வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு நாங்களும் அடுத்த கட்டத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், இதான் சாம்பிள் பாருங்கன்னு நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே போகும்போது உங்களுக்கு திருப்தி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறாருங்க இயக்குனர் சங்கர். நான் பிரம்மாண்டத்தை சும்மாலாம் சொல்ல மாட்டேன், சும்மா ஏதோ எழுத மாட்டேன், காட்சியில் உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொல்லி பல டெனால் அந்த விஷயங்கள் அங்கே நடக்கிற சேசிங்ஸு இது கமலஹாசனை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவு கமலஹாசன் வந்து ரொம்ப மாறுபட்ட தோற்றங்கள்ல இருக்காரு. சில நேரங்களில் கிரிஞ்சா இருக்கு, பட் ஆனால் இருந்தாலும் இந்தியன் 2 நிச்சயமாக சமகாலத்தில் வரவேண்டிய படம், வரவேற்க வேண்டிய படம். ஆனால் ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம சொல்லிட்டோம், அவங்களுக்கு அது பிடிக்கணும்ல. பாடலை பொறுத்த வரைக்கும் பெருசா வேற இந்த 2 பாட்டு, ஆனால் அந்த பாட்டு வந்து பிரம்மாண்டம் மட்டும்தான். இதுக்கு இடையிலே இன்னொரு பாட்டு இருக்கு, அதை பாட்டுன்னு சொல்ல முடியாது, கேலண்டர் சாங்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான இடம். அது சிஜி ஒர்க்கு, நிஜமாவே சிஜி பண்ணியிருக்காங்களா ஸ்பாட்டுக்காகவே எடுத்துருக்காங்களா தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகிகள். ஆனால் என்ன சங்கர் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டம் இருக்கிற மாதிரி சங்கர் அந்த மாதிரி பிரம்மாண்டத்தில் கேலண்டர் சாங்னு சொன்னாலே அங்கே வந்து ஆடை குறைப்பு கண்டிப்பாக இருக்கணும் போல இருக்கு. அவங்களாம் எதுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, போட்டாங்களா போடலையான்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை. அது குடும்பத்தோடு பார்க்க முடியுமா அப்படின்னா அவரவர் பார்வை தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்தியன் 2 எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா நாம ரொம்ப எதிர்பார்த்து போனோம், அந்த அளவுக்கு நமக்கு டயர்டு தான் மிஞ்சிருக்கு. பட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் இருக்கிறவங்க எப்படி கொண்டாட போறீங்க? நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் நிச்சயமாக அடுத்த 3க்கான பெரிய எந்துவாக இருக்கும். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.